இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி என்ன என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 48:18. உன் சமாதானம் நதியை போலும் இருக்கும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற சாலமோன் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தி அதற்கு தேவையான ஞானத்தையும் கேட்டார். தேவனுக்கு அது மிகவும் பிரியமானதாயிருந்தபடியினால் கேட்டதையும் கேளாததையும் கொடுத்து யுத்தமில்லாமல் ஒரு சமாதான வாழ்க்கையையும் கட்டளையிட்டார். எனவே அவரால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆமாங்க, சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நதியளவாய் பெருகும்னா நதி போற இடமெல்லாம் செழிப்ப உண்டாக்கும். இந்த சமாதானம் வேணும்னா தேவனிடத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவையானவைகளை நாம் கேட்கும் போது தேவன் அதையும் தருவார். சமாதானத்தை கொடுத்து அவர் திட்டத்தை நிறைவேற்ற செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம் திட்டம் அறிந்து அதற்கு தேவையானதை கேட்கும் ஞானத்தை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.